மக்கள் வெதர்மேன் இரவு வானிலை அறிக்கை. குறிப்பாக தற்போது வரக்கூடிய மணி நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை எங்கெங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம். மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் திருமங்கலம் மற்றும் செல்லப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் போன்ற மதுரையில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மற்றும் நத்தம், வடமதுரை மற்றும் வடமதுரை போன்ற பகுதிகள், வையம்பட்டி மற்றும் வேடஞ்சந்தூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக இந்த சிறுமலை பகுதியிலெல்லாம் மலைப்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அதேபோல் சென்னை, மயிலாப்பூர், அண்ணா நகர், வடபழனி, கோயம்பேடு, மதுரவாயில், கிளாம்பாக்கம், ஆவடி மற்றும் குரோம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் கிண்டி, சைதாப்பேட்டை, வடபழனி மற்றும் போன்ற பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும். அதேபோல் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த காஞ்சிபுரம், செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குறிப்பாக உத்திரமேலூர் மற்றும் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இரவு நள்ளிரவு நேரங்களில். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அண்ணாமலையார் கோயில் மற்றும் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஏலகிரி, ஆகாயம் மற்றும் ஆம்பூர், நாட்ராம்பள்ளி, ஜோலராப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய மணி நேரங்களில். மற்றும் அதேபோல் குறிப்பாக சொல்லப்போனால் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மாநகரம் மற்றும் இந்த அருப்புக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை மற்றும் மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் தொண்டி, பரமக்குடி போன்ற பகுதிகள் கனமழையானது இரவு நேரத்தில் இருக்கக்கூடும். அதேபோல் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புதுச்சேரி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற பகுதியில் நள்ளிரவு நேரங்களில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடி மின்னல் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது.